Hi friends, welcome back to my channel. நான் சக்தி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். உங்களை மாதிரி ஒரு டிஎன்பிசி சிடிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதோட மெயின் பர்பஸ் சிடிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு டெடிக்கேட்டட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது. இந்த சேனலில் சிலபஸ் ஓவர்வியூ, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ரிவிஷன் மெட்டீரியல்ஸ், மாக் டெஸ்ட் மாதிரி ரெகுலர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ எக்ஸாம் பற்றி பேசிக் ஓவர்வியூவும் இந்த சேனலில் என்ன கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஆனால் நிறைய வியூவர்ஸ் இந்த சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ எக்ஸாம்னால் என்னன்னு கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோவில் எக்ஸாம் பற்றி ஒரு ஸ்மால் ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 27th May 2026 ரிலீஸ் ஆச்சு. அப்ளிகேஷன் 25th ஜூன் வரைக்கும் ஓப்பன் ஆகிருந்தது. ரிட்டன் எக்ஸாம் டேட் இன்னும் டிஎன்பிசி டேட்டா அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம சேனலில் லேட்டஸ்ட் அப்டேட் ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸாமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது தான். பேப்பர் 2க்கு சப்ஜெக்ட் கோட் 554 அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் பேப்பர் டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் மீடியமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த பேப்பர் மேண்டிட்டரி. இந்த பேப்பரில் சிஸ்டம் மேனேஜர், அதுவும் இல்லாமல் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஐடி மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் போஸ்ட் செலெக்ஷன் நடக்கும். இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பற்றி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். டிஎன்பிசி சிடிஎஸ்சி எக்ஸாம் 2 பேப்பர்ஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1ல் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கும். பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பார்ட் B ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் C ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. பார்ட் 1க்கு டோட்டல் டியூரேஷன் 3 hours. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 25 மட்டும்தான் மேக்ஸிமம், அதாவது மினிமமாக நம்ம 60 மார்க்ஸ் எடுக்கணும். ஆனால் இந்த மார்க்ஸ் ஃபைனல் மெரிட்டில் கவுண்ட் ஆகாது. ஃபைனல் செலெக்ஷனுக்கு முக்கியமான மார்க்ஸ் பார்ட் B அண்ட் பார்ட் C அண்ட் பார்ட் 2. பேப்பர் 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பேப்பர். இதில் 200 கொஷின்ஸ் இருக்குது. 300 மார்க்ஸுக்கு டியூரேஷன் 3 hours. இதுதான் உங்கள் கோர் சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓவராலாக ஃபைனல் மெரிட் 450 மார்க்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ப்ரிப்ரேஷனில் மெயின் ஃபோக்கஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பேப்பர் மேலே இருக்கணும். அப்போது தான் ஃபைனல் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் டார்கெட் பண்ணினா நல்ல சான்ஸ் இருக்கும்? அஃபிஷியலாக டிஎன்பிசி மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் மார்க் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணும். ஆனால் ஃபைனல் செலெக்ஷனுக்கு அதை விட அதிகமாக ஸ்கோர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த டேபிளில் கேட்டகரி வைஸ் ஒரு எஸ்டிமேட் சேஃப் டார்கெட் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். இது ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ், காம்படிட்டர்ஸ் அண்ட் வேக்கன்சிஸ், எக்ஸாம் டிஃபிகல்ட்டி எல்லாத்தையும் பேஸ் பண்ணின ஒரு எஸ்டிமேஷன் தான். அஃபிஷியல் கட் ஆஃப் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்ராக்சிமேட்டாக 315 to 335 மார்க்ஸ் டார்கெட் பண்ணி நல்லா காம்படிட்டிவ் ஸ்கோர் இருக்கும். பிசி, எம்பிசி, எஸ்டி கேண்டிடேட்ஸும் அவங்க கேட்டகரிஸ்க்கு சூட்டபிள் டார்கெட்டாக ரேஞ்ச் அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் 60 மார்க்ஸ் எடுக்கணும். ஆனால் அந்த மார்க்ஸ் ஃபைனல் மெரிட் கவுண்டில் ஆகாது. ஃபைனல் ரேங்கிங்க்கு பேப்பர் 1ல் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் மார்க்ஸும் கூடவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் 2 மார்க்ஸ் தான் முக்கியம். ஸோ நம்ம கோல் சிம்பிள், மினிமம் பாஸ் பண்ண இல்லை, சேஃப் டார்கெட் ஸ்கோர் ரீச் பண்ணுறது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்பிசி ஆஃபிஷியலாக பார்ட் பிக்கு இவ்வளோ மார்க்ஸும் பார்ட் சிக்கு இவ்வளோ மார்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணலை. 2 சேர்ந்து பேப்பர் 1 மெரிட்க்கு 150 மார்க்ஸ் தான் ஆகும். ஆனால் கொஷின் பார்த்தா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75ம் ஆப்டிடியூட்க்கு 25 கொஷின்ஸும் இருக்கும். அதனால் ப்ரிப்ரேஷன் டைமாக ரஃபாக 75% ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் 25% ஆப்டிடியூட்க்கும் கொடுத்தா பேலன்ஸ்டு ப்ரிப்ரேஷனாக இருக்கும். பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 300 மார்க்ஸ் இருக்குது. அதனால் 210 to 240 மார்க்ஸ் டார்கெட் பண்ணுங்கள். ஓவரால் ஃபைனல் மெரிட்டில் 300+ மார்க்ஸ் ரீச் பண்ணிடுறது ஒரு நல்ல காம்படிட்டிவ் டார்கெட்டாக இருக்கும். இப்போது பேப்பர் 1க்கு நான் பர்சனலி யூஸ் பண்ணுற ஸ்டடி ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறேன். இது அஃபிஷியல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என் ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ரிசோர்ஸஸ். பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் சுடா டிஎன்பிசி
டெக்னிக்கல் சர்வீஸ் புக்கை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அதில் கிராமர், லிட்ரேச்சர், வெக்காபுலரி அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே ஒரே புக்கில் இருக்கும். பார்ட் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு சுரா கைட்லேயே குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு புக் இருக்கும். அதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதில் நிறைய கொஸ்டின்ஸும் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்கும், நமக்கு நிறைய ரெஃபரன்ஸும் அதில் கிடைக்கும். பார்ட் சிஇ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு யூடியூப்பில் இன்ஜினியர் தங்கமுத்து சார் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அவர்கிட்ட மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கும் புரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இது என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். இதுலேருந்து தான் நான் வந்து படிச்சிட்ருக்கேன் இந்த எக்ஸாமுக்கு. இப்போ நம்ம பேப்பர் 2 பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு காமன் டவுட் இருக்கும், சிலபஸில் 10 யூனிட் இருக்குது, அப்போ ஃபர்ஸ்ட் எந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அஃபிஷியலாக சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் அப்ராக்சிமேட்டாக 20 கொஷின்ஸ் வரும். அதனால வெயிட்டேஜ் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ப்ரிப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா யூனிட்டும் ஒரே லெவல் டிஃபிகல்ட்டினா இல்லை. அதனால் நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ரிப்ரேஷன் ஆர்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் யூனிட் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். இந்த 2 யூனிட் ஸ்ட்ராங்காக இருந்தாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக்ஸ் நல்லா பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த டாபிக்ஸ் ஜென்ரலி நல்ல ஸ்கோரிங் பொட்டென்ஷியல் இருக்கும். ரிமைனிங் யூனிட்ஸும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் தான், ஆனால் இவங்க கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். 1 பேசிக் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுனாலே நல்ல ஸ்கோர் அடிக்க முடியும். இது அஃபீஷியல் டிஎன்பிசி ப்ரையாரிட்டி இல்லை. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ப்ரிப்ரேஷன் ஈஸியாக பிளான் பண்ணால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டடி ஆர்டர். நீங்கள் பிகினராக இருந்தாலும் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணிங்கனாலே சிலபஸ் கம்ப்ளீட் ஈஸியாக பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஸ்மால் அப்டேட், யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட் தியரி நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் யூனிட் 1 கம்ப்ளீட் ரிவிஷன் வீடியோவும் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் கம்ப்ளீட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஃபார் ஃப்ரீ நோட்ஸ், டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சிடிஎஸ்சி ப்ரிப்ரேஷன்.